நாங்க திரும்பியும் பதிவு பண்றது 5 வருஷமா ட்ரக்ஸ் கல்ச்சர் தமிழ்நாட்டில் போதை கழகத்தை பரப்ப விட்டு திராவிட முன்னேற்ற கழகம். அதுக்கு முன்னாடி உண்மையிலே இல்ல. 2020, 17, 18 காலகட்டத்திலாம் இந்த அளவுக்கு ட்ரக்ஸ் கல்ச்சர் கிடையாது. ட்ரக்ஸும் போதையும் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனா இந்த 5 வருஷமா ட்ரக்ஸ் கல்ச்சரை எந்த விதமான விசாரணை அமைப்புகளை வச்சு கண்ட்ரோல் பண்ணாம, காவல்துறை வச்சு முடக்காம, 15 வயசு 13 வயசு ஸ்கூல்ல கூட கிடைக்கிற அளவுக்கு கஞ்சாவையும் ட்ரக்ஸையும் அதிகமா விட்டது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிகப்பெரிய ஃபெயிலியர். திரு மு க ஸ்டாலின் அவர்களோ, துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களோ ஒரே ஒரு ரிவ்யூ மீட்டிங் போட்டு எப்படி ட்ரக்ஸையும் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு கடுமையா ஏதாச்சும் ஒரு சட்டம் போட்டு சிறப்பு படையை உருவாக்கியோ கடுமையா ஏதாச்சும் பண்ணிருக்காங்களா? எந்த விதமான நிர்வாகமும் பண்ணவே இல்லை. அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. இவ்வளவு பெரிய போதை பழக்கம் இருக்கும் போது ஒரு எம்எல்ஏ கவுன்சில் தெரியாம நடந்திருக்குமா? அப்ப இந்த 30 நாள்ல கடுமையான சட்டங்களையும் கடுமையான காவல்துறையும் வச்சு அது எந்த அளவுக்கு ட்ரக்ஸை ஒழிக்கணுமோ, ஒவ்வொரு தெருவா ட்ரக்ஸ் இருக்கு. சில தெருக்கெல்லாம் போகும்போது என்னுடைய தொகுதியிலேயே தாய்மார்கள் சொல்றாங்க 9 மணிக்கு இங்கதான் கஞ்சா அடிக்கிறாங்க பசங்க. அப்ப தாய்மார்கள் அவ்வளவு பெரிய பிரச்சனையை இந்த 5 வருஷத்துல உருவாக்கி இருக்காங்க. 30 நாள் கடுமையான சட்டங்களும் காவல்துறையும் கடுமையான அழுத்தம் கொடுத்து அதை சரி செஞ்சிட்டு இருக்கோம். அதனால தவறு செய்து கடந்த 30 வருஷமா ஆட்சி செஞ்சு ஒரே குடும்பம் ஒரே கொள்ளையடிக்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு இன்னைக்கு 30 நாள் அரசை பார்த்து இன்னைக்கு வாய திறந்த சிஎம்னு சொல்றாங்க. அவர் திறந்ததுக்கு தான் நீங்க எதிர்கட்சியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்து திறக்கும் போது தெரியும், சட்டசபையில் அவர் வாயை திறக்கும் போது தெரியும் என்ன மாதிரி கேள்விகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.